இன்னைக்கு கத்திய சைடு வந்து ஆல்ட்ரு பண்ணி போட்டுருணுமா? இப்போ சைடில் கத்தியே இல்லை, எங்கே ஆல்ட்ரு பண்ணுவீங்க? எந்த கத்தி? அதெல்லாம் தூக்கி சென்டரில் போட்டு அதெல்லாம் தங்க குட்டி மாதிரி ஓடும். வந்து பாருங்க, அதெல்லாம் தூக்கி சென்டரில் போட்டால் இருக்கலாம். அதெல்லாம் தூக்கி சென்டரில் போட்டால் ஓடும். நீ பார்த்தியா அன்னைக்கே மாத்திரா மாப்பிலாம் அப்படின்னு சொன்னேன். இதோட 4 டைம் சொல்லிட்டேன். நீங்கள் அங்கே போகணும் இங்கே போகணும்னு சொல்கிறீங்கன்னா மாற்ற மாட்டீங்க. இன்றைக்கி மாத்திரம் கம்பல்சரி. இன்றைக்கி மாத்திரம் இதை ஓட்டிட்டு வந்துட்டு இல்லைன்னா இனிமேல் சைடு வெட்டாது. இப்போ வந்துருச்சு. இருங்க. ஆமாம். இப்போ இருங்க மாப்பிள்ளை அட்ஜஸ்ட் தான் போவது. ஆனந்தது காஞ்சி போய் கிடக்குது. பெரட்ட மண்டையை வேறு நான் அடிச்சேங்கிறான். போதும் சைடு கொஞ்சம் ஏற்றி விட்டுரும். அதெல்லாம் ஏறிக்கும். போதும் அதெல்லாம் நல்லா தான் சுற்றுது. அந்த சைடு மட்டும் கொஞ்சம் கிரீஸ் அடிச்சு விட்டு. ஏமாப்பிள்ள சுத்தம் பண்ணணுமா? அது எதுக்கு கட்டி வச்ச கம்பி, எதுக்கு யூஸ் ஆகுது? ஆனால் இது கிரீஸ் அடிக்காத விட்டு தான் அன்றைக்கி போயிடுச்சு. அவன் கிரீஸ் அடிச்சுக்கிட்டே இருந்தான்னா போயிருக்கு. சத்தத்தையே காணாமே. ஹலோ. சொல்லுமா. இப்போ கார் 2 மணி நேரத்துக்கு மேலே வந்துச்சுன்னா ஓ சரிடு. பாட்டு போடுறேன். அவ்வளோதான் உனக்கு நடந்துடும். ஓகேண்டா. ரொட்டேட்டர் ஒரு 2 மணி நேரம் இருக்குது. இன்னைக்கிட்ட பொழப்ப அதை தான் பார்க்க போகிறோம். போயிட்டு வந்துட்டு தான் ரொட்டேட்டர் கத்தி சைடு கத்திலாம் இல்லை, கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணணும். அப்படியே நில்லுமா. இப்போ அடியிலே வரட்டா? அதுக்கும் கண்ணு வேணும். வயலில் 2-3 மோண்டூட்டி கழுவிடா ஒரே போலாம். லோடு போல்ட்டு 2வது போல்ட்டு போட்டா கட்டாக கிட்ட போயிடுச்சுல அதெல்லாம் இந்த நம்ம வண்டியில் அப்படிலாம் இல்லை. பிளேடு மாதிரி கத்தியிருந்தா ஓடையும். இது கட்டிதான் சரி ஓவர் ரோடு இருக்குது. அப்படிலாம் இல்லை. கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்து போகுது. ஓட கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடுச்சு. எக்கனாமிக் போடும்போது ஒரு 4 லிட்டர் சேர்த்து போகும். ஒரு 6 RPM சேர்த்து எடுக்கும். முழு கத்தியில் நானும் போட்டதே இல்லை. கத்தியில் நான் தான் என்ன யூஸ் பண்ணுவேன். ஓட்டிட்டு கழட்டும் போது அந்த கத்தி எதுவுமே ஆகாது. ஒரு 3 கத்தி 4 கத்தி பொருட்களும் அதிகபட்சம். அது மேட்டுக்காடு ஓட்டணும் வச்சியா, அந்த கத்தி காலி ஆகிட்டு அங்கே தான் சும்மா மண்ணை அடித்தாவே போதுமே, ஃப்ரீஸ் ஆயிருமே. ரோடு ரன்னிங் இதுக்கு மேலே பிடிக்காது. எமர்ஜென்சினா மட்டும் முடியும், அதெல்லாம் பிடிக்கவே முடியாது. நம்ம 67 HP புகையாக போயிடும். 67 57 HP புகையாக போயிடும். ஆனால் நம்ம சர்வீஸ்லாம் பிடிச்ச எல்லா வண்டியுமே ரோடு ரன்னிங் ஃபுல் RPM தான். கொஞ்சம் RPMலாம் இல்லை, ஃபுல்லாக ஸ்டார்டிங்கில் கொடுத்துட்றது. எல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா பேய் மாதிரி போகும் பேய் மாதிரி. சைடில் பேய் மாதிரி டீசல் போய்க்கு கண்ணுக்கு தெரியும். அதை பிடிச்சி அடிச்சேன் அப்படியே உட்காரம். அதை இன்னும் கொஞ்சம் பிரேக் ஈக்குவல் பண்ணணும். ஒரு பிரேக் கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும்.
போட்டுக்கலாம். ஏரியா வேறு வச்சுக்கிட்டானுங்க காலையில் காட்டியும். நண்பா எவனும் இல்லை, நாங்களே டீசல் அடிச்சுட்டு போகலான்ட்டு டீசலை எடுத்து அடிக்க ஆரம்பித்தோம். பத்தாதுக்கு பாட்டு வேறு போட்டுட்டு காலையில் காட்டியும் தூள் கிளப்பிட்டு இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் இதோட முடிச்சு கொள்ளிக்கிறோம்னு நினைக்கிறோம். பச்சரிசி குத்து தான் ஏமா இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா மாப்பிள்ள எவ்வளோ பெரிய வண்டி வச்சுருந்தாலும் 2 வீலரு டியூக்கு R15 வச்சுருந்தாலும் அந்த 150 ரூபாய்க்கு மேலே பெட்ரோல் அடிக்க மாட்டேங்கிறாங்க. நானே என் வண்டி எடுத்தா 7 வருஷம் ஆகுது. இது வரையும் டேங்க் ஃபுல் பண்ணதே இல்லை. ஏன் அதை ஃபுல் பண்ணி தான் ஓட்டுறதா? அதிகபட்சம் அந்த வண்டிக்கு 800 ரூபாய் கட்டிக்கலாம், அவ்வளோதான். ஏன் அதுக்கு மேலே வண்டியை குடிச்சு கொடுமா? அடிக்கல, காசு இல்லை. அதே நிலமை தான் அவங்களுக்கும் வருமோ? ஆனால் 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு அடிக்க மாட்டேங்க. அப்படி 200 ரூபாய்க்கு இதெல்லாம் கட்டுப்படி 100 ரூபாய்க்கு எடுத்தாலும் 10,000 வண்டிக்கு உள்ளே போகணும். இப்படி போய் அங்கிட்டு போய் அந்த ரோட்டில் போயிரு. நம்ம ரோடு இவ்வளோ டிராஃபிக்காக ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் என்ன ஆகும்? ஹைவேஸ் தான் அவ்வளோ, அதுக்காட்டி நம்ம ரோடு இவ்வளோ டிராஃபிக். அப்படியே 50 கிலோமீட்டர் போகுது. பெரிய விடுவது இண்டிகேட்டர். இதில் வேறு இண்டிகேட்டர் போட்டு தான் கட் பண்ணி வரோம். ஏன்டா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணுமா? இந்த டோப்பு தானே பக்கத்துலேயே இருக்கும் பாரு. அதான் அவர் அந்த பயணத்தானே அந்தார பிரேக் அடிச்சு அவர் பேர் தான் தட்டிட்டா சொல்லலாமா? இறங்கிற லெஃப்டில் பாடி அந்த விட்டு அந்தான ஓட்டு, அந்தான தள்ளி ஓட்டு. இது வாய்க்கால், தண்ணி வாய்க்கால் இங்கே போகிறதுக்கு. அந்தான மட்டும் அதை இது வாய்க்கால் விட்டுரு. ஓட்டு சுற்றி ஓட்டு. இது ஏன் இந்த தென்னை மரத்துக்கார இப்போ இது என்ன சொல்கிறது, சில்லு மருந்து அடிக்காத ரொட்டேட்டில் ஓட்டுறாருன்னா தென்னஞ்சோவை கறிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்தில் 2 ஐட்டம் வந்து ரொட்டேட்டர் தான் ஓடிட்டு இருக்கிறாரு. வேறு வழி இல்லைன்னு நாங்கள் ஒரு தென்னை மட்டை இருந்தால் கூட எடுத்து போடுறோம். ஒவ்வொரு நண்பர் என்னங்கிறீங்க, ப்ரோ நாங்கள் ஏற மாட்டேங்குது தண்ணி. பைப்பில் தண்ணி சொட்டு போட்டுக்கிட்டே இருந்தால் அந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ ஈரமாகுது. பைப்பு தண்ணி நின்று பாருங்கள் அந்த அளவுக்கு இந்த இடத்துல ஈரமாகுறது. அதுக்கே இவ்வளோ பாசம். அந்த காலத்தில் பணம் பட்டு செய்யணுங்களா? அதுதான் சோளை வைக்கிறீங்க வேணான்ட்டாருங்கப்பா. இல்லை வேணாம் தண்ணி அடிக்க வர ஏதோ ஓட்டுறீங்களா? 3 மாதம் ஒரு ஐட்டம் வேலை சோளத்தட்டு வேச்சிட்டு பாரு போனோம்னா அது பாத்தி போடணும். இதாக இருந்தால் ஒரு வாக்கியால் மட்டும் போட்டுவிட்டு வேலையை முடிச்சுட்டு போயிடலாம். அதுவும் கரெக்டு தான். சோளம் மட்டும் இருக்குங்கிறா, சோளம் மட்டும் மாடிக்கிட்டு வேணால் பிரோஜனமாக இருக்கும். சோளம் மட்டும் ஓகேங்கண்ணா. அது வேண்டிய பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் காட்டுக்காரர்கிட்ட பேசிட்டு முன்னாடி அந்த புளிவுண்டு வாழை ஓட்டிட்டு இருந்த இது வந்துட்டான். இதை ஓட்டி நம்ம வந்து வண்டியில் வண்டி போட்டு கொடுக்கணும். ஏன்னா நான் வண்டியில் வண்டி போட்டது தான். ஏன்னா காடு பார்த்திங்கன்னா லைட்டாக ஈரமாக இருக்குது. ஆனால் அது இருந்தாலும் மழை கூட வந்துடும், ரொம்ப போயிடும். அப்படியே வண்டி போட்டுப்போம் பாரு. இதில் மண்ணும் வரல, ஒன்றும் வரல. நான் எங்கே போய் வண்டி போகிறதுனே தெரில. ஏதோ கோடு போட்டுவிட்டு அப்புறம் ஆளுங்களை வச்சு அப்படியே உருவிட்டு வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் சைடெல்லாம் ஃபீல்டு இன்னும் ஆரம்பிக்கல. உங்கள் சைடெலாம் ஃபீல்டு ஆரம்பிச்சிருச்சா? ஏதோ ஓட்டிகிட்டு இருக்கிறீங்களா? என்ன கம்மியெல்லாம் சொல்லுங்கள் நண்பா.
கமெண்ட் பார்த்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுல, இன்னைக்கு கொஞ்சம் ஒரு வீடியோனாச்சும் கமெண்ட் சொல்லுவோம். கடைசியாக அந்த ஆர்ஓஸ்க்கு ஒயரிங் பண்ண ஆர்ஓஸ்க்கு வீடியோ போட்டோம்ல, அதுக்கு அடுத்தது புது பேலர் எடுத்தோம்ல, அதோட வீடியோ தான் அது. கமெண்ட் புது பேலர் எடுத்து ஃபீல்டுக்கு போனோம்ல, அதோட கமெண்ட். மித்ரன் டிராக்டர் லைஃப் ப்ரோ 585 பாரத் பேலர் அவர் டீசல் மைலேஜ் என்ன வருதுன்னு சொல்லுங்கள். நான் அந்தளவு ஓட்டவே இல்லை ப்ரோ, ஓட்டிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓட்டினதே 80 கப்பு தான், இன்னும் ஃபீல்டு ஒன்றும் பெருசாக ஓட்டலை, கண்டிப்பாக சொல்கிறேன். அடுத்து விமல்குமார் காட் பிளஸ் லியூ மோகன், தேங்க்யூ நண்பா. அடுத்து வேலூர் டிராக்டர்ஸ் வாழ்த்துக்கள் நண்பா. குலதெய்வம் கோயில் பூஜை போடுங்க. ஆல்ரெடி போட்டோம் ப்ரோ, அதெல்லாம் வீடியோவில் காட்டல, அதெல்லாம் போட்டு வந்தாச்சு. அடுத்தது ஜெயபிரகாஷ் சூப்பர் ப்ரோ, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. அடுத்து லோகேஷ் பிளேயிங் ஃபார்மர் ஃபஸ்ட் டைம் நியூ எக்யூப்மெண்ட் தர் ஃபஸ்ட் இம்ப்ளிமெண்ட் ஒர்க் கோஸ் ஃப்ரம், நான் சொல்கிறாருனே தெரியலையே. அது ஜெய் மோட்டார்ஸ், அதாவது பாரத கம்பெனிக்காரர் சொல்லிக்கிறாங்க. குட் வீடியோ, பேல் கட்டு வெயிட்டு கம்பேர் டு அதர் பேலர் சேம் ஆர் ஹையர் வெயிட் இந்த பாரத் பேலர். கண்டிப்பாக அது ஒரு வீடியோ மேக் பண்ணி போடலாம் ப்ரோ. அடுத்தது சிவராஜ் வாழ்த்துக்கள். அடுத்து லோகநாதன் 7558 வாழ்க வளமுடன். அடுத்தது ரஞ்சித் சூப்பர் ஃபினிஷிங் ப்ரோ, அப்படியே கன் மாதிரி இருப்பார் அஜித் புலி. அவர் யார், சிங்க குட்டியில். அடுத்து சிவராஜ் 28.5 ப்ரோ, பாரத் பேலர் நல்லா இருக்கும். பேலர் பற்றி ஒரு ரிவ்யூ, வண்டி மைலேஜ் எவ்வளோ போகுது, அஜித் ஃபீட்பேக் சொல்லுங்கள். வெயிட் ப்ரோ, இப்போ தானே போட்டுருக்குறோம், இன்னும் நம்ம ஃபீல்டே ஓட்டினா தானே மைலேஜ் சொல்ல முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்து ஜெகதீப் வீடியோ சூப்பர் அண்ணா, அண்ட் பேலர் பர்ஃபார்மன்ஸ் சூப்பர், அண்ட் டாப் பம்பர் போடுங்க நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சீக்கிரம் போடுறேன், அதோட வீடியோ அதோட அப்டேட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகேவா. அடுத்து பூசமுத்து சூப்பர் ப்ரோ, மாஸ் ப்ரோ. அடுத்தது ஜெய்வின் 3660 ப்ரோ, ஃப்ரீ டைமில் டூல்ஸ் ரிவ்யூ போடுங்க, பிராண்ட் நம்மோட வீடியோ போடுங்க ப்ளீஸ் ப்ரோ, போட்டலாம் நண்பா. அடுத்து விஸ்வாஸ் பஸ் சூப்பர் ப்ரோ. அடுத்து கிருஷ்ணன் 9364 மோகன் ப்ரோ, வண்டிக்கு ஃபாஸ்ட் டாப் போட்டு கொடுங்க ப்ரோ, அஜித் ரொம்ப வெயிலில் ஃபஸ்ட்டு டாப்பை போட்டு கொடுங்க, அஜித் ப்ரோ வெல்ட்ருவார், போட்டுக்கலாம். அடுத்து மகளேஷ் மாமா டிஸ்டன்ஸில் தப்பாக இருக்குது, 2 வீல் ட்ரைவ் 4 வீல் ட்ரைவ்க்கு 5 டைவ்னு இருக்குது, மாற்றிட்டேன் ப்ரோ. அடுத்து சதீஷ் ஜெயக்குமார் டாப் போடுங்க கண்டிப்பாக. அடுத்து பிரகாஷ் 3073 சூப்பர் ப்ரோ. பேலரோட வெயிட் என்ன ப்ரோ வருது, வண்டியில் வெயிட் பேலரோட வெயிட் வந்து 650 கிலோ வருது ப்ரோ. வண்டியில் வெயிட் ஆட் பண்ணணுமா, ஃப்ரெண்டு வெயிட்டு கம்பல்சரி ஆட் பண்ணி ஆக மாட்டேங்குது. அடுத்தது பிரவீன் சிவா 6503 ப்ரோ, வீடியோ சூப்பர், 575 பேலர் வீடியோ போடுங்க. 575 சிங்கிள் கிளச்சு ஒரு நாளைக்கு என்ன போட்டு காட்டலாம்டா. அடுத்தது சுந்தரவேல் 6 வருஷம் லைட் வீடியோ போடுங்க. அதுங்காட்டி வண்டி போயிருக்கு ப்ரோ, வண்டி வந்தால் போடுறேன். அடுத்தது ஃபஸ்ட்டு கமெண்ட் ப்ரோ, ஓகே. அடுத்தது குருமூர்த்தி GMS 605 வீடியோ போடுங்க. 605 ஹைட்ரோலிக் கொஞ்சம் ப்ராப்ளம் ப்ரோ, ஹைட்ரோலிக் தூக்குதே, இல்லைனா இறங்கி தான் ஏறுது, அதனால் வந்து பேலர் ஓட்ட முடியாது. கொஞ்சம் ஹைட்ரோலிக் வேலை செஞ்சால் தான் ஓட்டணுமா, இப்போனா பார்க்கமா ஹைட்ரோலிக்கெலாம் மேக்ஸிமம் நாங்கள் உழவே ஓட்டல, அதனால் பேலருக்கு அக்யூரேட்டாக வேலை செய்யலை. அடுத்தது ரவி வளர்மதி 3858 பம்பர் வெயிட்டாக போடுங்க, மழை வெயிலுக்கு டாப் போடுவோம். சரண் ப்ரோ, டாப் இருந்தால் அதில் தூக்கி வச்சு சிக்கு வராது. ஆமாம் ப்ரோ, டாப் இருந்தால் நூல் வந்து சிக்கு வராது. அடுத்து ராஜ்குமார் ப்ரோ, நான் பேலர் ஓட்டி பழகணும் ப்ரோ, வீடியோவில் சொல்லித்தாங்க. வெயிட் பண்ண ப்ரோ, நானும் பழகணும், எல்லாம் 2 பேரும் ஒட்டுக்காக பழகிக்கலாம். அடுத்து டிபி பிரசாந்த் ப்ரோ, டோசரில் ஒரு டாப் ஆடிங் சவுண்டு அதிகம் அடிக்கும் ப்ரோ, பஸ்ஸரில் ஒரு டாப் ஆடிங் சவுண்டு அடிக்கும், அது வேணால் நம்ம குறைச்சி கூட வச்சுக்கலாம் ப்ரோ. அது எஸ்டிகே நாட் சூப்பர் ப்ரோ. சைடு பாருங்கள், கத்தை ஃபினிஷிங் வரல, ஒவ்வொரு கத்தையும் சைடில் பாருங்கள் தூக்கிட்டு இருக்குது ப்ரோ. கோமதி பேலரில் வேறு பேலரில் ஒரே ஃபினிஷிங்காக இருக்கும், பார்த்துட்டு 2 ஃபினிஷிங் எப்படி வருதுன்னு பாருங்கள், போட்டு அதிலிருந்து நூல் எடுத்து அந்த பிரச்சனை வராது. ஓகே ப்ரோ,
ஃபினிஷிங் வந்து மற்ற பேலரோட லைட்டாக வந்து ஃபினிஷிங் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது ப்ரோ. ஏன்னா உள்ளே 2-3 போல்ட் இருக்குது. அதனால தான் மித்தபடிக்கெலாம் வந்து வேறு எதுவும் ஃபினிஷிங் வரதுக்கு வேறு என்ன எக்ஸ்ட்ரா ஒன்றும் ஃபிட்டிங்லாம் கிடையாது நண்பா. அடுத்தது ராஜ்குமார். எஸ் ப்ரோ, கல்லுக்குள்ளே போனால் அது ரோலோட போகும், ரோலுக்குள்ளே போகும். கல் உள்ளே போனால் ரோலில் போய் மாட்டி அடிக்கும்னு ராஜ்குமார் சொல்லுவார். அடுத்து சரவணன் 20 வண்டியை எடுத்து 1.5 வருஷம் ஆகுது, இன்னும் டாப் போடலாம் ப்ரோ. என்ன ப்ரோ பண்ணுறது, எல்லாம் வண்டிக்காரன் பொழப்பெல்லாம் இப்படி தான் இருக்கும். 10 ரூபா வந்தால் 20 ரூபா செலவாகுது, எங்கே போய் போடுறது. அடுத்து பரணி தரன். ஃப்ரண்ட் வெயிட் பத்தலை, நான் பம்பர் போடணும். அடுத்து ராதா செந்தில் 1656 ப்ரோ, யுவோ டிரைவ் அண்ட் புட் வீடியோ போடலாம் நண்பா. நான் ஓட்டி போடுறதா, போடலாம் நண்பா. அடுத்து க்ரீன் லைன் ப்ரோ, நூல் கொண்டு கரெக்டாக மேலே இருந்து வந்தால் தான் கம்மியாக இருக்கும். நிறைய பேர் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க, சூப்பர். அடுத்து இலையில இருக்கும் 1756 ப்ரோ, பைசன் பைக்கு எக்ஸ்ட்ரா ப்ளஸ் ஃப்ளெக்ஸ் அசம்பிளி சேஞ்ச் பண்ண முடியுமா? அது ஆகாது ப்ரோ. அடுத்து யூடியூப் ஷார்ட்ஸ் பாலம். பம்பர் என்ன வெயிட்டில் போட்டால் நல்லாயிருக்கும், ஒரு 150 ஏதாச்சும் போட்டால் தான் ப்ரோ நல்லாயிருக்கும். அடுத்து செஞ்சு 2010 ப்ரோ, 600 கையில் பேலர் ஓட்டுங்க. நான் ஹைட்ரோலிக் கொஞ்சம் இஷ்யூ ப்ரோ, அதனால் போடணும். அடுத்து ப்ரொஃபஸர் ஃப்ரண்ட் வெயிட் போடுங்க, வெறுப்புக்கு லிஃப்ட் ஆகுது ப்ரோ. ஆமாம், சும்மா தூக்குது, உண்மை தான். அடுத்தது அரவிந்தர். நூல் வந்து 8 பிரி வாங்கி போடுங்க. ஆமாம் ப்ரோ, நாங்கள் இப்போ மறுபடியும் வாங்கிட்டு வந்துக்கிறது 8 பிரி தான் வாங்கிட்டு வந்துக்கிறோம். அடுத்து சுதாஸ் 71 ப்ரோ, தப்பு அங்கே கீர் ரேஷியோ கம்மி பண்ணி ஓட்டுங்க. கீர் ரேஷியோ அதிகமாக இருக்குதா? ஓகேப்பா, அஜித் சொல்கிறேன். அடுத்து கிருஷ்ணா 93 மோகன் ப்ரோ, வண்டிக்கு டாப் போட்டு இருந்தால் கையில் நூல் பிடிக்கிற வேலை ஈஸியாக இருக்கும். உண்மை தான் நண்பா. அடுத்து வில்லேஜ் தமிழன் 29 ப்ரோ, கிருஷ்ணர் கையில் பேலர் வீடியோ போடுங்க. அதான் ஹைட்ரோலிக் கம்ப்ளைண்ட்டு. அருள்குமார் யூஸ் பண்ணுங்க ப்ரோ, M1 கியர் யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக வண்டி இருக்கா அப்படிங்கிறீங்க. ஓகே. அடுத்து விக்னேஷ் யூஸ் பண்ணுற கியர் RPM வெயிட் பண்ணுங்க ப்ரோ. அதெல்லாம் கிளியராக நான் ஒரு கியரில் ஓட்டிட்டு எந்த கியர் நல்லா இருக்கும்னு உங்களுக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது மதன் 58 என்ன ப்ரோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா? எஸ் ப்ரோ. சஞ்சீத் ஃப்ரண்ட் வெயிட் ஆட் பண்ணணும் ப்ரோ, கண்டிப்பாக. அடுத்து சரத்குமார் நவ் பர்ச்சேஸ் பேலர் சைஸ் 3க்கு 2 வே நாட் 3.5க்கு 2 எனி ரீசன்? என்னோடய கொஸ்டின் 2 டைப் பேலர் பண்ணியிருந்தா நாட் ஓன்லி பிரதர் ஆல் தம் ஆர் நாட் சே பையிங். அது என்ன காரணம்னு நீங்கள் 3க்கு 2 மட்டும் எடுத்துருக்கிறீங்க, 3.5க்கு 1.5 எடுக்கலை அப்படின்னு அந்த நண்பர் கேட்குறாரு. அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்தவரைலாம் வந்து மேக்ஸிமம் 3க்கு 2 பேலர் தான் அதிகமாக யூஸ் ஆகுது. 3.5க்கு 1.5 3.5கா 4க்கா அந்த பேலர், பெரிய பேலர் யாருமே எடுக்கலை. ஆனால் பாரத்தில் இருக்குது, ஆனால் வந்து நம்ம தமிழ்நாட்டில் யாருமே எடுக்கலை. இதாக இருந்தால் கூட கொஞ்சம் நஞ்சம் விற்கலாம், அது விற்க முடியாது, யாரும் விரும்ப மாட்டேங்கிறார். அதனால தான் நான் பெரிய பேலர் எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது மதன்குமார் ப்ரோ, சோளத்தட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்குறீங்க? கத்தைக்கு 50 ரூபா ப்ரோ. அடுத்தது திவில் எக்ஸ்பிரஸ் 4431 பம்பர் டாப் மேக்கிங் வீடியோ கண்டிப்பாக வேணும், கண்டிப்பாக போடலாம் ப்ரோ. அடுத்தது டாய்ஸ் பர்ஃபார்மன்ஸ் 3240 ப்ரோ, பேலர் போட்டும் ஃப்ரண்ட் வெயிட் தூக்கல ஆமாம், எப்படி சொல்கிறது, தூக்குது ப்ரோ, ஆனால் அதிகமாக தூக்கலை, லைட்டாக தூக்குது. கீர் போட்டால் லவ்னு தூக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து அரணேஷ் ப்ரோ, நீங்கள் அந்த ஊர் சேலம் மைலேஜ் கேட்டுக்கிறாரு. மைலேஜ் நானே செக் பண்ணல. விமல்குமார் ரேட் என்ன வருது? 320 ப்ரோ. அடுத்து சுரேஷ்குமார் ப்ரோ, வண்டி இன்னும் கொஞ்சம் மெதுவாக போனால் கரெக்டாக எடுக்கும் ப்ரோ. கட்டோட அழுத்தத்தை குறைச்சிங்கன்னா வண்டி லோடு வாங்காது ப்ரோ. நான் பேலர் வச்சுருக்கிறேன் ப்ரோ, அந்த அடிப்படையே சொன்னேன். என்ன சொன்னாலும் யூஸ்ஃபுல்லாக தான் ப்ரோ இருக்குது, யார் சொன்னாலும் தப்பாக சொல்ல கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். ஓகேவா சுரேஷ்குமார் ப்ரோ. அடுத்தது பைப்ரு டாப் 7010 ப்ரோ, பேலர் ரேட்டு 3,20,000 தான். எம்என் அண்ணா டாப்பு கட்டிட்டு பேலர் ஓட்டுங்க. கண்டிப்பாக ப்ரோ, இந்த வாரத்தில் போடலான்னு இருக்கிறேன். டாப் போடுறது வீடியோ உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். அடுத்து கவின் ப்ராக் எவ்வளோ வருது? 3,20,000 ப்ரோ, சைடு டோர் இல்லாத எத்தனை டிராக்டரில்
ப்ரோ யுவர் பேலன்ஸ் அட்ஜஸ்டன் சூப்பர் ப்ரோ பர்ஃபார்மன்ஸ். எதை என் மனசுக்கு தோணுது பண்ணியிருக்கிறேன் நண்பா. அது ரைட்டாக தப்பான்னு தெரில, பார்ப்போம். அவ்வளோதான். அந்த பேலர் வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் முடிச்சாச்சு. அவ்வளோதான். அன்றைக்கி 138 கமெண்ட் வந்துச்சு, எல்லாமே ரீட் பண்ணியாச்சு. அடுத்தது இதே வண்டி ஒரு ரொட்டேட்டர் ஓட்டுற ஃபீல்டு தான். இதே வண்டி ரொட்டேட்டர் ஓட்டுற ஃபீல்டு ஒரு நண்பர் கிடையாது. வேலூர் டிராக்டர்ஸ் 585 ஓட்டுங்க நண்பா. ஓட்ட பழகிடும். ஜாண்டியரில் எடுக்கணும்னா மேற்கொண்டு 5-6 லட்சம். அதுதான் ப்ரோ நானும் யோசிக்கிறேன். வேலூர் டிராக்டர்ஸ் நீங்கள் ரொம்ப கரெக்டாக சொல்லிக்கிறீங்க, அதுதான் உண்மை. 585 ஒரு 2-3 மாதம் ஓட்டினா நீங்கள் சொன்ன மாதிரி பழகிடும் நண்பா. அதுக்கப்புறமேட்டு தான் செட்டே ஆகாத பட்சத்துக்கு தான் வேறு வண்டிக்கு போகலான்னுக்கிறேன். இன்றைக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி வேறு வண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணால் குறைஞ்சது 5-6 லட்ச ரூபா கடன் படணும். உண்மை தான், கை காசில் இல்லை, கடன் தான் படணும். அதனால் யோசிச்சு தான் பண்ணணும். அடுத்து ராகராஜன் பிச்சமுத்து ப்ரோ, உங்கள் வீடியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு டிராக்டர் ஓட்டுவது எப்படின்னு சொல்லித்தாங்க. ஓகே நண்பா, அது ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கோசரமே ஒரு 5 பேர் கேட்குறீங்க, ஒரு வீடியோ மேக் பண்ணி போடலாம். அடுத்து அருண்குமார், ஐ ஹேவ் மகேந்திரா 585 யுஓ டெக்ஸஸ் பேலர் பாரத் பேலர் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் யூஸ் இன் மகேந்திரா ப்ரோ. அவர் ஆல்ரெடி மகேந்திரா 585 வச்சுக்கிறாராம், பாரத் பேலர் வச்சுக்கிறான், யூஸ் பண்ணுறது சூப்பராக இருக்குதுன்னு அவர் கமெண்ட் சொல்லிக்கிறார். தேங்க்யூ நண்பா. அடுத்தது அடுத்து ராமு சூப்பர் ப்ரோ. எங்கே ப்ரோ ராமு, ரொம்ப நாளாக ஆளை காணோம், கமெண்டே காணோம். அடுத்து TN 93 ஃபார்மர் மகேந்திரா 425 DA ப்ளஸ் 44 HP டிராக்டர் ரொட்டாட்டர் பேலர் கல்டிவேட்டர் டிப்பர் எல்லாமே மாஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. ஆமாம் ப்ரோ, அது வந்து டபுள் கிளச் வண்டி தானே, அதில் வரும். அது விஸ்வாஸ் ப்ரோ சூப்பர் ப்ரோ மாஸ் ப்ரோ டுடே விடேட் சூப்பர் ப்ரோ. தேங்க்யூ நண்பா. அடுத்து கிறிஸ்டோர் கவுண்டர் 6320 ப்ரோ. சோனாலிக்கே ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் காட்டுற மாதிரி எல்லா பர்பஸுக்கும் செட் ஆகும். ஓகே, நீங்கள் இப்போ காட்டுற மாதிரி எல்லா பர்பஸ் எங்கள் ஏரியாவில் சோனாலிக்காவே இல்லை ப்ரோ, பார்ப்போம். அடுத்து ஜெகதீப் வீடியோ சூப்பர் அண்ட் சுராஜ் 744 ட்ரை பண்ணலாம். பேலருக்கு நல்லா இருக்கும். ஃபுல் ஆப்ஷன் வண்டி 843 XM எடுக்கலாம். ஆனால் 2 வீல் டிரைவ் ஆல்சோ சூப்பர். சுராஜ் 744 கோமதி பேலர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு வண்டியே யோசனை பண்ணி தான் ப்ரோ எடுக்கணும். இன்றைக்கி வண்டியை எடுத்தால் ஒரு 5-6 லட்ச ரூபா கடன் ஆகி போயிடும், நல்லா பார்த்து எடுக்கணும். அடுத்து பாரத் ராஜு ராவி 87 415 ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரோ. அதில் இப்போ ஃப்ரண்ட் வெயிட் ஆட் பண்ணால் மட்டும் போதும் நினைக்கிறேன். 415 சிங்கிள் கிளச்சி ப்ரோ நம்மளது, அதுதான் ப்ரோ பிரச்சனை. அடுத்து யூடியூப் சாட் பம்பர் என்ன வெயிட் போட்டால் நல்லாயிருக்கும். ஒரு 150 ஒரு 100 kgனாச்சும் போட்டால் தான் ப்ரோ ஒர்த்து. வெயிட்டு கொஞ்சம் அப்டேட் ஆகாது இருக்கும். அடுத்தது விஷ்ணு ப்ரோ JD 5210 4 வீல் டிரைவ் எடுங்க. அது ரொட்டேட்டருக்கு பெஸ்ட் இல்லைங்க, பேலருக்கு பெஸ்ட் இல்லைங்கிறாங்களே. அடுத்து சரவணகுமார் அண்ணா நிக் போட்டு மைக் போட்டு பேசுங்க, வாய்ஸ் கிளியராக இல்லை. மைக் ஒன்று வாங்கணும் ப்ரோ, நிறையா ரொம்ப நாள் யோசிக்கிறேன், மைக் ஒன்று வாங்க முடியல. அடுத்து ஸ்ரீனிவாசன் 4885 JDயில் நான் 50-45 எடுக்க ப்ரோ, நல்லா இருக்கும். கரெக்டு தான் ப்ரோ, நல்லா தான் இருக்கும். பணம் வேணுமே, அதானே இடிக்குது எனக்கு. அடுத்து சுதாகர் ப்ரோ ஜாண்டியர் 50-50 டூ வீல் டிரைவ் பர்ஃபார்மன்ஸ் போடுங்க. நாங்கள் பைசன் போய் 42 பிளேட் சோனாலிக்கா ரொட்டேட்டர் தான் ப்ரோ யூஸ் பண்ணுறோம், நல்லது. காடு ஈரக்காட்டுக்கு சுள்ளரும்பு போட்டு புட்டுங்குது நண்பா. அடுத்தது அருள் விலாக் உங்கள்கிட்ட இருக்கிற டிராக்டர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பேலர் ஓட்டுங்க ப்ரோ. செகண்டில் ஜாண்டியர் வாங்கி 4 லட்சத்துக்கு பக்கமாக கடன் ஆகி பேலர் ஓட்டு என்ன ப்ரோ காசு மிச்சம் ஆகும். நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அது கரெக்ட் தான் ப்ரோ. நான் அந்த முடிவில் தான் இருக்கிறேன். இந்த வாரம் ஒரு 2 பேர். அடுத்தது மதன் குமார் சுராஜ் 8 ஒக்கால் வழியில் கேட்டு பார்க்குறேன் ப்ரோ, கேட்டு பார்த்துட்டு போடுறேன். அடுத்து கோகுல் எங்கே போயிட்டான், அவன் இனிமேல் வரமாட்டான் நண்பா, வந்தால் அப்டேட் பண்ணுறேன். அடுத்து சுதரஸ்தான் அண்ணா நியூ கோலன் 4710 எடுங்க. 47 HP செடில் கியர்
ஆப்ஷன் இருக்குது. பேலர் ஓட்ட சூப்பராக இருக்கும். எதை எடுத்தாலும் வண்டிக்கு 8 லட்ச ரூபா வேணும்னு நம்ம பார்த்துட்டு போடலாம். அடுத்து நம்ம ஊர் சேனல், உங்கள் யூடியூப் இன்கம் எவ்வளோ ப்ரோ? என்ன ப்ரோ, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பெருசு இன்கம் வந்து எப்படி சொல்கிறது, மாதம் ஒரு 6000 7000 வருது. அதுவும் ஒரு மாதம் எடுக்க முடியல. மினிமம் 90,000 வந்தால் தான் எடுக்க முடியும். 2 மாதத்துக்கு ஒரு ஐட்டம் ஒரு 12 ரூபா 13 ரூபா வருது நண்பா. அடுத்து விகே கேமிங், எங்கள் ஊரில் ரொட்டேட்டருக்கு I1. எப்படி ப்ரோ I1ல் ஓட்டுறீங்க, வண்டி சங்கிலியா? அடுத்து டீப் பிரகாஷ் 06 ப்ரோ, பேலர் ஓட்டி டிரைவுக்கு எவ்வளோ ப்ரோ? கத்தைக்கு 5 ரூபா ப்ரோ, அப்படி தான் ஓட்டிருக்கிறாங்க. அடுத்து ஜெகன் ராஜ் ரிவ்யூ ப்ரோ, ரொட்டேட்டர் லோ 2 லோ 3 3 லிட்டர் அவருக்கு மகேந்திரா 5 அவ்வளோ தான் போகுதா? லோ 7 லோ 3 எடுக்கவே நெட்டில் ஓட்டிட்டு குறுக்கில் வந்து தென்னை மரத்து கலையில் கொஞ்சம் கொஞ்சம் நிற்கிதில்ல, அதை ஓட்டிட்டு இருக்கிறான். அடுத்தது பர்பஸர் 45 ரொட்டேட்டர் M1 கியரில் ஓட்டுறோம் ப்ரோ. என்ன சப்போஸ் டிராக்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் 4-5 எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கள். ஜாண்டியர் எடுங்க ப்ரோ, மகேந்திரா எக்ஸ்சேஞ்சு போட வேண்டாம். போடுவோம். ஜாண்டியர் எடுக்கலாம் ப்ரோ. எதை எடுத்தாலும் நான் ஒவ்வொரு நண்பர் சொன்ன மாதிரி கையிலிருந்து 5-6 லட்ச ரூபா போடணுமே, அதனால் பார்த்துக்கிட்டு எடுக்கலாம் ப்ரோ. ஃபஸ்ட்டு இது ஓட்டும் ஒரு 2 மாதத்துக்கு பேலரு செட் ஆகாத பட்சத்துக்கு பார்த்துக்கலாம். அடுத்து எலியில் அடிச்சு 17-56 415 கொடுத்துட்டு 50-50 டீ எடுங்க ப்ரோ. இல்லை MF நியூ வாலன் ட்ரை பண்ணுங்கள், வாங்கலாம் ப்ரோ. ரொம்ப யோசனை பண்ணி தான் எதாக இருந்தாலும் எடுக்கணும். ஏன்னா கடன் போட்டுக்கிட்டே போனோம்னா கடன் கட்டுற மாதிரி தெரியா. அடுத்து ரங்கசாமி ப்ரோ, மகேந்திரா UO 575 TI ரொட்டேட்டர் கீர் சொல்லுங்கள். ரொட்டேட்டர் வந்து நாங்கள் ஓட்டுறது வந்து லோட் 2 ப்ரோ. அடுத்து ரஞ்சித் 605க்கு கொடுக்க வேண்டாம் ப்ரோ. 585 டாப் போட்டு மகேந்திராவில் ஓட்டுங்க. நம்பர் பிளேட்டு எங்கே போச்சு? நம்பர் பிளேட்டு நான் வண்டி எடுத்துல போடவே இல்லை ப்ரோ, லோக்கலில் தானே ஓட்டுறோம், அதனால் நம்பர் பிளேட்டே போடல. அடுத்து பிரசாந்த் சரத் 5492 என்ன ப்ரோ கோவில் ஆளையே காணோம்? சந்தோஷ் ப்ரோ ஒரு நாள் வந்தார், அதுக்கப்புறம் அவன் ஜேசி விட்டு போகிறான் ப்ரோ சந்தோஷ், ஆனால் கோவில் வரமாட்டான் ப்ரோ. அடுத்து பர்பஸர் எங்கள் ஏரியாவில் ரெயின் இல்லை ப்ரோ. க்ரோன் நெட் விடுத பை என்ன சொல்கிறேன்னு தெரியலையே. அடுத்து சிவராஜ் ஹாய் 605S ப்ரோ, இந்த வண்டியில் பேலர் ஓட்டலாம், ஓட்டுங்க பார்க்கலாம். அது ஹைட்ரோலிக் கொஞ்சம் ப்ராப்ளம் ப்ரோ, அதை ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்தது திவாகர் எங்கள் ஏரியாவில் எங்கள் கிட்ட தான் எக்ஸ்ட்ரா காசு வாங்குறாங்க, தூரமாக வந்தால் அப்படி இது வாங்குறாங்களா என்னென்னு தெரியல நண்பா. அடுத்தது தர்னேஷ் ஜாண்டியர் வேண்டாம், கொபோட்டோ எடுங்க, பார்க்கலாம் ப்ரோ. எடுத்தால் எந்த வண்டியும் உங்களை விட ஜட்ஜஸும் கேட்குறேன், வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது மகேந்திரா UO 575 2 வீலர் ஹைட்ரோலிக் ப்ராப்ளம் வருது ப்ரோ. பேலருக்கு மட்டும்தான் ப்ராப்ளம் வருது ப்ரோ. ஹைட்ரோலிக் ப்ராப்ளம் வருதா? அப்படி தான் எனக்கு ஒரு ஆள் சொன்னாங்க, அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. அடுத்து டிவைக்கு பேலர் லோன் ஃபுல் கேஷா? லோன் தான் ப்ரோ போட்டுக்கிறேன், ஒரு 2.5 லட்சம். மனோஜ் ப்ரோ 695 சேல் பண்ணாதீங்க ப்ரோ, 475 சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு ஜாண்டியர் எடுங்க, பார்க்கலாம் நண்பா, வெயிட் பண்ணுங்கள். ஸ்பீடு ஹாய் ப்ரோ, குட் மார்னிங். சுஜித் எங்கே ப்ரோ? அவர் இன்னொரு வண்டி, இவர் வந்துட்டதுனால அவர் இன்னொரு வண்டிக்கு போயிருக்கிறாரு. ரங்கராமசாமி ப்ரோ, எங்கள் ஊரில் எல்லாம் டிரைவருக்கு ஒரு மணி நேரத்துக்கு 150 ரூபா கொடுக்குறோம்னா, இங்கேயும் அந்த ரேட் தான் ப்ரோ போயிட்டுருக்குது. அடுத்தது சதீஷ் சனப்பே தக்கப்போடு இரண்டுமே வெவ்வேறு, ஆமாம் ப்ரோ. அடுத்தது யூசர் ப்ரோ, ஜானி வேஸ்ட் ப்ரோ, மகேந்திர ரோட்டஸ் கிளாஸ் போட்டு ஓட்டும்போது அருமையாக இருக்கும். நாங்கள் ஒரு 4 வண்டி வச்சுருக்குறோம் ப்ரோ, 4 வண்டிக்கும் ப்ளீஸ் ப்ரோ. என்ன சொல்கிறாருன்னு புரியலையே, தமிழில் எழுதிக்கிறாரு. அடுத்து மித்ரன் டிராக்டர் லைஃப் ப்ரோ, சூப்பர் ப்ரோ டிரைவிங். 585 ஆயில் சர்வீஸ் வீடியோ போடுங்க, ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். போடலாம் நண்பா, ஆயில் எடுக்கணும் காசு இல்லை. நாங்கள் 585 ஒரு 4 வண்டி வச்சுக்கிறோம் ப்ரோ, எல்லாம் ஓகே ப்ரோ. இந்த நிதை பொறுத்து வரலாம் கொஞ்சம் கம்மியாக தான் ப்ரோ ஓட்டுறாங்க. எப்படி சொல்கிறது, இந்த மல்டி பர்பஸ்னு வரும்போது நம்ம மகேந்திரா வந்து இந்த பேலரு கட்டர் பார்னு எடுக்கும்போது இந்த ஜாண்டியருக்கு தான் எல்லாம் போகிறாங்க.
யாருமே நம்ம மகேந்திராவுக்கு வர மாட்டேங்குது. நம்ம மகேந்திராவுக்கு போட்டு ரகடாக அடிக்கிறது உழவு இதுக்கு தான் எடுக்கிறாங்களா தவிர இந்த நோவாத ஓட்டுறது பேலரு கட்டரபாரு இதுக்கெல்லாம் யாருமே மகேந்திராவை மேக்ஸிமம் ரொம்ப மாட்டேங்கிறாங்க. கேட்டால் என்னங்கிறாங்க கீர் பெட்டனுங்கிறாங்க. இதுக்கு கம்பேர் பண்ணும் போது ஜாண்டியர் கம்பேர் பண்ணும் போது மகேந்திராவில் கிளச் பிளேட் கம்ப்ளைண்ட் வராது சீக்கிரம். அது ஒன்று நல்லா புரிஞ்சுக்காங்க. ஆனால் ஜாண்டியரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2500 தான் ஓடுதுங்கிறாங்க அதிகபட்சம் கிளச் பிளேடு. அது ஒரு பிரச்சனை வருதுல, பெரிய பிரச்சனை. 2500 தான் ஓடுது. ஆனால் அந்தளவுக்கு லாபம் வர்றதுனால அது செலவு பண்ணுறேன். இதே உழவு ஓட்டுறவன் 2500 மணி நேரம் ஓட்டி கிளச் பிளேட் 40,000 போட்டு மாத்திரனா உழவு ஓட்டுறவனுக்கு சத்தியமாக ஒன்றும் மீதி ஆகாது. ஏதோ இந்த பேலர் கட்டரபாரு இந்த ஆர்எஸ் ஓடுறதுனால அது லாபம் வர்றதுனால அவங்க மாற்றுறாங்க. அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்காங்களேன். எனக்கு தெரிஞ்ச கருத்து அது ரைட்டாக தப்பான்னு நீங்கள் தான் கம்மியில் சொல்லணும். ஓகேங்கப்பா, இந்த வயலில் ஓட்டியாச்சு. இன்னொரு 2 தோப்பு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் போயிட்டு திரும்பி ஒத்தவஞ்சி எடுத்தால் இந்த வயலில் ஒத்தவஞ்சி ஓட்டணும்பா. அது இன்றைக்கி ஓட்ட சொல்கிறாங்களா பொழுதோடு ஓட்ட சொல்கிறாங்களா தெரில, பார்ப்போம். ஓகே ப்ரோ, இந்த வயல் முடிஞ்சது ஒரு வழியாக. அந்த நான் மேலே ஒரு வயலுக்குதா அந்த வயலில் தான் ஓட்ட போகணும். அது ஓட்டிட்டு அப்படியே வீட்டு பக்கம் போக வேண்டியதான். போயிட்டு இதை பார் கிடப்ப நேரம் கொஞ்சம் வெய்ய அடிக்கிட்டோம் பார் எடுத்து ஓட்டி விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. பார் ஓட்டிட்டா வேலை முடிஞ்சுது. அது ஒரு 20 நிமிஷம் வரும். அந்த வயலை ஒன்று ஓட்டி விட்டா வேலை முடிஞ்சுது. அப்போ திரும்பிட்டான். ஓகே நண்பா, இந்த வயலை நெட்டு ஓட்டி 2 நாள் ஓட்டி முடிஞ்சாச்சு. கடைஞ்சிட்டு இதை ஓட்டி முடிஞ்சா வேலை முடிஞ்சுது. போயிட்டு பார் கலப்பை எடுத்துகிட்டு வந்து அப்படியே பார் கல் 2 நாள் ஓட்டினா அப்படியே நெட்டாக தென்னை மரத்துக்கு வாக்கியால் போட்டுவிட்டா வேலை முடிஞ்சு. அதெல்லாம் முடிஞ்சுதாம்மா இப்போ? அவ்வளோதானா? மருந்து அடிச்சு போடலாம். இதே பெரிய மரமாக இருந்தால் மருந்து அடிக்கலாம். சின்ன மரமாக இருக்கிறதுனால மருந்து அடிக்கல, தென்னை மரம் செத்து போயிடும். ஸோ அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது மாதிரி கம்பல்சரி வண்டியில் தான் ஓட்டி ஆகணும். எங்கள் சைடு வந்து நாங்கள் தென்னை மட்டை ஒரு சின்ன மட்டை கிடந்தா கூட எடுக்க சொல்லி ராவடி பண்ணுறோம். இல்லைனா நாங்களே எடுத்து போட்டு தான் ப்ரோ ஓட்டுறோம். ஆனால் இந்த பொள்ளாச்சி லைன் சொல்கிறீங்க ஒவ்வொரு நண்பர்கள் வந்து ப்ரோ எங்கள் சைடு வந்து மட்டையே எடுக்க மாட்டோம், பைசான் பையிலே மட்டையே எடுக்க மாட்டோம். அது எப்படி ப்ரோ ஓட்டுறீங்க? டங்குன்னு அடிச்சுக்கிட்டு ஓடுமே, உங்களுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இல்லை? எனக்கு அப்படி தான் இருக்கும். நாங்கள் ஒரு தென்னை மட்டை இந்த பனை மட்டை இதை எது மாட்டினாலும் சரி உடனே எடுத்து எஞ்சிட்டு ஓட்டினா தான் எங்களுக்கு ரொட்டாட்டர் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும்னு வச்சுக்காங்களேன். ஓகே நண்பா, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரும் சந்திக்கிறோம். பாய், டேக்கர் மிஸ்டர். கடைசி ஓட்டிட்டு அப்படியே வெளியே வந்தால் அப்படியே ஊருக்கு பார்த்து போக வேண்டியதான். இதுக்கு மேலே தென்னை மரத்தை கிட்டக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆள் விட்டு வெட்டிக்கலாம் ப்ரோ. இதுக்கு மேலே நம்ம ரேட்டில் கிட்ட போனோம்னு வச்சுக்காங்க, தென்னை மரம் வந்து அடிமரம் வந்து ரொட்டாட்டர் சைடு பட்டை வந்து அரைக்கிவிடும். ஸோ அதனால் வந்து இதுக்கு மேலே கிட்ட போக மாட்டோம், ஆளுங்க விட்டு வெட்டிக்குவாங்க. ஓகே நண்பா, மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். அவ்வளோதான், இன்னைக்கு போல முடிஞ்சுது. இது நாளைக்கு இது கூப்பிடுவாங்க, இல்லை பொழுதாக கூப்பிடுவாங்க, வந்து ஓட்டி விட்டா வேலை முடியும். பாய், டேக் கேர். நானும் வரேன். பாய், மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய், டேக் கேர். போகலாம்.